வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே காய்ஸ், இந்த இயரோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆக்சுவலி ரொம்ப லேட்டாக நான் போஸ்ட் பண்ணுறேன். எல்லாரும் என் மேலே கோவமாக இருப்பீங்க. ஐம் ரெலி சாரி காய்ஸ். உண்மையிலே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு மெசேஜ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் பையில செலக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் இல்லை பிரேஸ்லெட்ஸ், கிறிஸ்டல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நாம் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2025க்கு உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்து யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ரேண்டம் மெசேஜ் உங்களுக்கு எதை பற்றினாலும் இருக்கலாம். ஓகேவா கைஸ், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 2 பைல் தான் கைஸ் நான் வந்து உங்களுக்காக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் பைலை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டினியூவாக பாருங்கள். ஓகே ஓகே பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2. ஓகே, டெஃபினட்டாக நிறைய பேருக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் கிடைக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய பிரேக் டவுன், ஒரு ஹார்ட் பிரேக்லேருந்து நீங்கள் ஒரு பெரிய எம்ப்ரெஸ்ஸாக சேஞ்ச் ஆகியிருக்கலாம். எப்படின்னா, நிறைய விஷயங்கள், நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து உங்களை இந்த ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வர ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து ஏதாவது புதுசாக நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். கமிட்மெண்ட்ஸ், மேரேஜ் இல்லை நியூ ஜாபாக இருக்கட்டும், உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது கைஸ். வாவ், ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு பிகினிங். ஓகே, பைல் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஸ்டோன். அண்ட் பைல் நம்பர் 2 வந்து இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கார்விங், ட்ராகன். ஓகேவா கைஸ், ஸ்டோனில் வந்து இது பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஸ்டோன் நேம் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த ட்ராகன் யார் செலக்ட் பண்ணுறீங்களோ அது பைல் நம்பர் 2. ஓகேவா கைஸ்? ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2. உங்கள் பைலை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பைலுக்கான டைம் ஸ்டாப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், அங்கே நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஹலோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ கரண்ட்டாக உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்குன்றத வந்து நம்ம இந்த கார்டில் தெரிஞ்சுக்கலாம். எஸ் மேம், என்னோட லைஃப்பில் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக இந்த பைலை பாருங்கள். அப்படின்னா நீங்கள் செகண்ட் பைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 2025 ஃபர்ஸ்ட் ரீடிங் அண்ட் ஃபர்ஸ்ட் பைல் கண்டிப்பாக ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் தான் நினைக்கிறேன். வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் பைல் நம்பர் 1, இப்போ நீங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க. இது பர்டிகுலர் ஜாப், கரியர் ஆர் ஸ்டடீஸை பற்றி கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தேடுறீங்க, நிறைய சர்ச் பண்ணுறீங்க, நிறைய பேர்கிட்ட கேட்குறீங்க. இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் இதை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது கைஸ். ஆனால் இது நல்லதுக்காக. எஸ், மேபி நீங்கள் ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்காக, ஏதாவது நீங்கள் என்ன சொல்கிறது, லோன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் இன்னும் உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. இல்லை நீங்கள் படிக்கணும், ஸ்டேட் விட்டு ஸ்டேட் நீங்கள் வேறு ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன அந்த ஸ்டேட்டில் அந்த யூனிவர்சிட்டியில் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சில பேர் அப்ராடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, பைல் நம்பர் 1 இதுதான் உங்கள் பைல். எஸ் மேம், நான் கரண்ட்டாக என்னோடய எனர்ஜிஸ் இப்படி தான் இருக்குது, நான் ஒரு சில விஷயங்கள் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டினியூவாக பாருங்கள். ஓகேவா கைஸ்? ஓகே, பைல் நம்பர் 1. ஓகே யூனிவர்ஸ், ஃபைல் நம்பர் 1க்கு நீங்கள் என்ன மெசேஜ், என்ன கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
ஓகே ஓகே 3ன்ற நம்பர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் வந்து செட் ஆகலாம், இல்லை உங்கள் பர்த்டே டேட்டாக இருக்கலாம். ஃபைல் நம்பர் 1, உங்களுக்கு பாஸ்டில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஹர்ட் ஆகியிருக்கீங்க, ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருந்திருக்கு. இப்போது நீங்கள் கரண்ட்டாக அது ரொம்ப இதுவாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களால் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகி வர முடியலை. மேபி உங்களோட பர்சன் உங்களை சீட் பண்ணியிருக்கலாம். நான் வந்து எப்படி நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்க்கு போகவா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாம் டபுளாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க கைஸ். இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 3, இங்கேயும் 10 ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும் அப்படின்றத யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு, நீங்கள் மேரேஜ் ரிலேஷன்ஷிப், எஸ் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் ஆப்ஷன் கொடுப்பாங்க. உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ரிலேட்டடாக, சரிங்களா கைஸ்? இல்லை ஜாப், கரியர், இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் டெஃபினட்டாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக, ஃபைல் நம்பர் 1 நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக, எஸ் என்னோட லைஃபுக்கு எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இது வேணாம் அப்படின்றத வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் சொல்லிட போகிறீங்க, நீங்கள் டிசைட் பண்ணிட போகிறீங்க. அதே மாதிரி அப்கமிங் டேஸில் கைஸ் நீங்கள் வந்து ஒரு புது விஷயத்த வந்து கற்றுக்க போகிறீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இல்லை அப்படின்னா ரீசெண்டாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததாக இருக்கலாம். மேபி நீங்கள் ஹீலிங் வந்து கற்றுக்கலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகி ஓகே இது நம்ம பண்ணலாம், இது பண்ண வேணாம் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க கைஸ். உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க. இந்த 2025 வந்து ஒரு நல்ல சேஞ்ச் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1 ஓகே. ஆனால் ஃபைல் நம்பர் 1 டெஃபினட்டாக இங்கே உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, மேம் எனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கா, ஆல்ரெடி நான் வந்து நம்பி நான் ஏமாந்துருக்கேன் மேம், எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கா, எஸ் டெஃபினட்டாக இருக்குது. ஓகே, இது ஒரு சில பேருக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சயின்ஸ் காட்டிட்டாங்க. நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் விட்டு வெளியே வரணும். எஸ், இதுதான் உங்களோட ஃபேத். ஓ மை காட், இதுதான் கைஸ். இது ஒரு சில பேருக்கு ரொம்ப பர்சனலாக கூட இருக்கலாம். இதில் வந்து நீங்கள் வெளியில் வரணும். இது வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. டெஃபினட்டாக நீங்கள் இதில் வந்து வெளியில் வரலாம் அப்படின்னு யூனிவர்ஸ் காட்டுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து வெளியே வந்துட்டீங்க, ஒரு சில பேர் வந்து முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு சில பேர் வந்து இல்லை என்னால் முடியாது. நீங்கள் வெளியில் வந்துட்டாலும் அதே விஷயத்தை நோக்கி தான் நீங்கள் போகிறீங்க. இல்லை நம்ம எடுக்கிற டிசிஷன் சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா, எது ரிலேட்டடானாலும் சரி கைஸ், இது உங்கள் ரிலேஷன்ஷிப்னாலும் சரி, இல்லை உங்கள் ஜாப், கெரியர், எதுலனாலும் சரி, நீங்கள் இப்போ இந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, மேபி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மூலியமாக இருந்து பணம் உங்களுக்கு கிடைக்கலாம், சடனாக போனஸ் உங்களுக்கு கிடைக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் உங்களை தேடி வரப்போகுது. நீங்களும் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. மெயின் தடையே வந்து நீங்கள் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க இந்த விஷயம் தான். இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியுமான்னு யோசிக்கிற இந்த ஒரு விஷயத்தினாலே நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவீங்க அப்படின்றத சொல்கிறாங்க கைஸ். ஓகே, ஓகே யூனிவர்ஸ், வேறு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஃபைல் நம்பர் 1க்கு? கைஸ், உங்களுக்கு செட் ஆகிற மெசேஜ் நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க கைஸ். ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங், எல்லாருக்கும் மெசேஜ் செட் ஆகும்னு சொல்ல முடியாது.
கைஸ், ஃபைல் நம்பர் 1. ஏதோ ஒரு விஷயத்துல வந்து உங்களை கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்றாங்க. நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். இப்போ ஃபைனான்ஸ் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா சடனா நீங்க லோன் எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இல்ல எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கு, ஸோ நான் லோன் எடுக்கணும்னு பாக்குறேன் அப்படின்னு நீங்க வந்து டிசைட் பண்ணலாம். யூனிவர்ஸ் வந்து இப்போதைக்கு வேணாம்னு சொல்றாங்க கைஸ். இந்த இதுல இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு சில பேருக்கு. கைஸ், இப்போ உங்களுக்கு எனக்கு நல்லா இந்த எனர்ஜி வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப ஹையாகவும் நான் ஃபீல் பண்றேன். நீங்க இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் growthல இருக்கீங்க. பயல் நம்பர் 1 டெஃபினட்டா ஒரு ஸ்பிரிச்சுவல் growthல இருக்கீங்க. இப்போ நீங்க எது மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்க்கு நீங்க பர்டிகுலர் பர்சன், எனக்கு இந்த பர்சன் வேணும், நான் இவங்களை மேனிஃபெஸ்ட் பண்றேன், இவங்க வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எஸ், டெஃபினட்டா கிடைப்பாங்க. இப்போ உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது உங்களுக்கு கிடைக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, இது உங்க கையில தான் இருக்கு. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க எது மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அது உங்களை தேடி வரும்ன்றத சொல்றாங்க கைஸ். ஆனா என்ன சொல்றது, எனக்கு இதுல ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றது என்னன்னா, நிறைய பேர் வந்து நீங்க இதுல ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸாவும் இருக்கீங்க, டேரோ கார்ட் ரீடர்ஸாவும் இருக்கீங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கீங்க. ஆனா நீங்க வந்து உங்க பவரை வந்து நீங்க யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்க பவரை நீங்க யோசிக்காம இப்போ இருக்கிற கண்ணுக்கே தெரியாத விஷயத்த வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதுக்காக உங்களோட டைமையும் நீங்க ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் சொல்ல முடியாது, நிறையவே நீங்க உங்க டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. பயல் நம்பர் 1. ஓ மை காட், உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மெசேஜஸாக தான் இருக்குது. ஓகே, ஃபைனலாக ஃபைல் நம்பர் 1க்கு வேறு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்? அண்ட் லாஸ்ட்டாக நாம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு மெசேஜ் கார்டு நான் உங்களுக்காக எடுக்க போகிறேன். ஓகேவா கைஸ்? எனக்கு ரொம்ப பிடிச்ச மெசேஜ் கார்டு. அது வந்து வேர்ட்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் நினைக்கிறேன் கைஸ். எனக்கு அந்த அந்த கார்டோட நேம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. வாவ், பயல் நம்பர் 1 உங்களுக்கு. வாவ் கைஸ், உங்க ஃபியூச்சர் கைஸ், டெஃபினட்டா சொல்றேன், நீங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை நோக்கி ரிலேஷன்ஷிப் ஆனாலும் சரி, இல்ல இது எது சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப டீப்பா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இது கண்டிப்பா கிடைக்கும். 100% இது கன்ஃபார்ம். சரிங்களா கைஸ்? உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்போ என்னடா ப்ராசஸ் வந்து ஸ்லோவா இருக்கே, நம்ம வந்து நிறைய நம்ம இன்வெஸ்ட் பண்றோமே, ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கே, நாம நினைக்கிற அச்சீவ்மெண்ட் கிடைக்குமா? நீங்க நினைக்கிறதுக்கு மேலேயே கிடைக்கும் கைஸ். நீ அப்கமிங் டேஸ்ல வந்து நீங்க நினைக்கலாம், இப்போ வந்து நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன், எனக்கு எல்லாரும் என்ன வந்து ஒரு இதுவா நினைக்கிறாங்க, என்ன சொல்றது, நான் லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்க்கு நீங்க போவீங்க கைஸ். ஏன்னு தெரியல, யூனிவர்ஸ் இது சொல்றாங்க, உங்க சோல் உங்களை கைட் பண்ணும். ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க கைஸ். மேபி இது உங்களுக்கு வர வேண்டிய மெசேஜா இருக்கலாம். பயல் நம்பர் 1. மேபி நீங்க நிறைய யூனிவர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணலாம், நிறைய எனர்ஜி நீங்க ஹீல் பண்ணலாம். நீங்க ஒரு ஹீலரா இருக்கலாம், ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனா இருக்கீங்க. நீங்களே பாருங்களேன், உங்களால பயல் நம்பர் 1 நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டெஃபினட்டா உங்களால வந்து எனர்ஜிஸ் அப்சர்வ் பண்ண முடியும், மேனுப்புலேட் பண்ண முடியும். என்ன மேம் இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எஸ், டெஃபினட்டா யூ ஆர் அ மேக்னெட், எனர்ஜி மேக்னெட். உங்களால வந்து நீங்க நினைக்கிறத கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு தெரியும். இல்ல அப்படின்னா இதை பத்தி நீங்க கத்துக்கிட்டு இருக்கலாம். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நீங்க ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கீங்க. எஸ், நீங்க அதுல மாஸ்டர்ஸ் முடிச்சிருவீங்க. எல்லாரும் என்ன சொல்றது, பிகினிங்ல இருப்பாங்க, கொஞ்ச நாளே நீங்க மாஸ்டர்ஸ் முடிச்சிருவீங்க கைஸ். அவ்வளோ சீக்கிரம் நீங்க அதை கத்துப்பீங்க ஃபுல்லா, ஹோல் ஹார்ட்டடா. ஓகே, நான் கத்துக்கணும், எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு அந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்காது கைஸ். கொஞ்ச நாள் ஆக ஆக உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நீங்க அதை இன்னும் டீப்பா கத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, இது என்னன்றது எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பைல் உங்களுக்கு செட் ஆச்சு, எஸ் மேம் எனக்கு வந்து ரொம்ப செட் ஆச்சு, நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னா அதையும் எனக்கு மறக்காம நீங்க உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, நாம இப்போ உங்களுக்கு என்ன மெசேஜ் யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். 2 கார்ட்ஸ் நான் உங்களுக்காக எடுக்க போறேங்க. வாவ், நிறைய மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் இந்த ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்காக நான் எடுத்துடுறேன்.
and 2. ஏன்னா நீங்கள் டைம் இந்த கிளாக் ஐம் worth ஆஃப் லவ் அண்ட் ஹாப்பினஸ். வாவ், எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் பாருங்கள் பாயில் நம்பர் 1. மேபி நீங்கள் ரொம்ப நாளாக இந்த லவ் அண்ட் ஹாப்பினஸ்க்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, செகண்ட் மெசேஜ் பார்த்துடலாம். ஐம் ஃபுல் ஆஃப் விஸ்டம் அண்ட் கிரியேட்டிவிட்டி. வாவ் கைஸ், எனக்கு இந்த 2 மெசேஜ் கார்டில் இருந்து யூனிவர்ஸ் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் உங்களோட உண்மையான லவ் அண்ட் ஹாப்பினஸ் உங்களுக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க பாயில் நம்பர் 1. வாவ், கற்றுக்க போகிறீங்க, தெரிஞ்சுக்க போகிறீங்க. நிறைய நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்றத நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். பாயில் நம்பர் 1, உண்மையிலே நீங்கள் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு உங்கள் பாயில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, இல்லை பிரேஸ்லெட்ஸ் கிறிஸ்டல்ஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் என்ன டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாயில் நம்பர் 1, இதே மாதிரி நம்ம இன்னும் ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, டாடா, bye. ஹலோ பாயில் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த க்யூட்டான டிராகன் கார்விங்கை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நீங்கள் ஸ்டார்டிங்கில் செலக்ட் பண்ணுறப்ப பார்க்கலன்னா கைஸ், இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபேவரட் ஸ்டோன். அண்ட் இந்த கார்விங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கார்விங் வச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா கைஸ்? ஓகே பாயில் நம்பர் 2. பாயில் நம்பர் 1 உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாயில் நம்பர் 1ஓட ரீடிங். உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக யூனிவர்ஸ் ஆன்சர் பண்ணாங்க. இப்போ பாயில் நம்பர் 2க்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதை பார்த்துடலாம் வாங்க. இப்போ கரண்ட்டாக உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்குன்றதை நான் சொல்கிறேன் கைஸ். எஸ் மேம், என் லைஃப்பில் இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். அப்படி இல்லைனா மற்ற ஃபர்ஸ்ட் பைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு இந்த ரீடிங் இல்லை, நீங்கள் நெக்ஸ்ட் ரீடிங்க்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ். ஓகே, நிறைய பேர் உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் நீங்கள் ஃபுல்ஃபில்டாக நீங்கள் ஃபீல் பண்ணல. ஸ்டில் என் லைஃப்பில் என்னமோ எனக்கு மிஸ் ஆகுது. எல்லாத்துலேயும் நீங்கள் நிறைய என்ன சொல்கிறது, கஷ்டம் இருந்தாலும் சரி, ஓகே என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் இருந்த ஒரு பர்சன் இப்போ உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, ஏதோ ஒரு குறை எனக்குள்ளே இருக்குது, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, என்னை சுற்றி எல்லாமே இருக்குது, நான் ஆசைப்பட்ட விஷயமா இருக்கட்டும் எல்லாமே இருக்குது, ஸ்டில் நான் ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுறேன், எனக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் இல்லை, எமோஷ்னலாக நான் ரொம்ப ட்ரெயின் ஆகுறேன், எமோஷ்னலாக நான் இல்லை, ஹாப்பியாக இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. பைல் நம்பர் 2 இதுதான் உங்களோட பைல் அப்படின்னா கண்டினியூவாக பாருங்கள் கைஸ். ஓகே, ஓகே, வாவ், sorry guys. ஓகே, பாயல் நம்பர் 2 ஒரு சில பேர் பாயல் நம்பர் 1லேருந்து கூட நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். இல்லை கைஸ், நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு பைல் நம்பர் 1 பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா போய் பார்த்துட்டு நீங்கள் அந்த பைலை கண்டினியூவாக பாருங்கள். இல்லை மேம் எனக்கு நான் பைல் நம்பர் 2லேயே நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். பைல் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது, நிறைய விஷயங்கள் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு கிடைக்குது. எஸ், உங்களுக்கே தெரியுது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியுது.
இருந்தும் வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு இதில் வந்து பாஸ்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு பேர்டன் இருந்திருக்கு, நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகி இருந்திருக்கீங்க. அந்த விஷயத்த நீங்கள் நினச்சி இப்போ உள்ள உங்களோட ப்ரெசன்ட் லைஃப்பை நீங்கள் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பைல் நம்பர் 2 இதை நான் சொல்லிடுறேன். மேபி உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் உங்க கூட இருந்திருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட் உங்க கூட இருந்திருக்கலாம் பாஸ்ட்ல. இவங்கள பற்றி நினச்சி நீங்கள் ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டு இருக்கலாம். உங்களோட கேரக்டர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஒரு பர்சன், என்ன சொல்கிறது, எது இருந்தாலும் சரி ஓகே நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்க ஒரு பர்சன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை என்னால் முடியாது, நான் எல்லாத்துலேயும் இருந்து நான் தூரமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், எதுவும் வந்து நிரந்தரம் கிடையாது, யார் கூடயும் நான் பேச விரும்பலை, ரொம்ப உங்களுக்குள்ளேயே நீங்கள் ரொம்ப பவுண்ட்ரிஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு இந்த மெசேஜ் செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க கைஸ், ஏன்னா இது எல்லாருக்கும் செட் ஆகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க கைஸ், நீங்கள் வந்து பாஸ்டில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ப்ராசஸ் வந்து உங்களை தேடி வந்துட்டுருக்கு. இது வந்து உங்கள் கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஜாப் கெரியர் எதுவானாலும் இருக்கலாம், சரிங்களா கைஸ். அது உங்களை தேடி வந்துட்டுருக்கு. ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, பாஸ்டில் நடந்ததை ஃப்யூச்சரில் வச்சுட்டு இல்லை நான் வந்து போக மாட்டேன், என்னோட லைஃப் இப்படி தான் அப்படின்னு நீங்களே வந்து அந்த எனர்ஜிக்குள்ளே ரொம்ப தூரம் போயிட்டுருக்கீங்க. இதை பண்ணாதீங்க அப்படின்றது யூனிவர்ஸ் ஒரு வார்னிங்காக உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது என்னன்றது எனக்கு தெரியல கைஸ். மேபி உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து செட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சில பேர்லாம் 2 years and 8 months கூட நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக இருக்கலாம், இல்லை அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறதுக்காக இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஸ்டடீஸ் ரிலேட்டடாக கூட இருக்கலாம். அது வந்து உங்களை தேடி வரப்போகுது கைஸ். நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நடக்க போகுது. பைல் நம்பர் 2. ஓகே, மோஸ்ட்லி எல்லா கிங்ஸ்மே என்கிட்ட என்னோட இந்த ரீடிங்கில் வந்துருச்சு. பயல் நம்பர் 2 அண்ட் பயல் நம்பர் 1 நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, எனர்ஜிஸ், நெகட்டிவ் எனர்ஜிஸை ரொம்ப நீங்கள் அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப ஒரு சாஃப்டான ஹார்ட். அதே மாதிரி உங்களால் எனர்ஜிஸை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுறது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். இதை நீங்கள் தான் அப்சர்வ் பண்ணுறீங்க, இது உங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் தான் அதை அட்ராக்ட் பண்ணுறீங்க. இதை வந்து நீங்கள் இதை யாரையும் நீங்கள் வந்து ப்ளேம் பண்ண முடியாது, நீங்களாக தான் அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஓகே எனக்கு இந்த பர்சன் இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன், ஓகே எனக்கு இந்த விஷயம் இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் தான் அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிவிட்டு யூனிவர்ஸ் மேலே நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்க. இது யூனிவர்ஸ் மேலே தப்புன்னு சொல்ல முடியாது, இது உங்கள் மேலே தான் தப்பு. மேபி இப்போது நீங்கள் கரண்ட்டாக ஏதாவது ஒரு விஷயத்தில், ஏதாவது ஒரு பர்சன் மூலியமாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் இப்போது மாட்டிகிட்டு இருக்கீங்க, நான் அதுலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறேன். எஸ், உங்களால் முடியும், டெஃபினட்டாக எஸ். ஏன்னா உங்ககிட்ட அந்த பவர் இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் கைஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுட்ருக்கீங்க. யூனிவர்ஸ் வந்து இதில் உங்களை வெயிட் பண்ணுங்க வேணாம் அப்படின்னு சொல்லலை, உங்களோட இஷ்டம், நீங்கள் தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, உங்களோட இஷ்டம் அப்படின்ட்டாங்க. ஆனால் பைல் நம்பர் 2 நான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன், நீங்கள் வந்து எதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. பாசிட்டிவானாலும் சரி, நெகட்டிவானாலும் சரி. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த விஷயத்த வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க, எந்த விஷயத்த வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது. ஓகே, வேறு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ் ஃபைல் நம்பர் 2க்கு?
ஓகே, நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு விட்டு ஒரு இடம் மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களால் முடியலை. நீங்கள் நிறைய முயற்சி எடுத்திருக்கீங்க. எஸ், எனக்கும் அப்படி தான் தோணுது. இந்த இடத்துல வந்து நான் மூவ் பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேஞ்ச் வரும்னு தோணுது. ஆனால் நீங்கள் மூவ் பண்ண மாட்டீங்க. நிறைய டைம் நீங்கள் வந்து ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க, ஆனால் அது வந்து பாசிபிள் ஆனதில்லை. இது எங்கனாலும் இருக்கலாம் கைஸ். நீங்கள் சிட்டி விட்டு சிட்டி ஆர் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி கூட இருக்கலாம். ஆனால் டெஃபினட்டாக இப்போ மேபி இந்த இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர் ஒரு சில பேருக்கு வித்தின் இந்த இயர் எண்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் வரும். இது வந்து உங்கள் லைஃப்க்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப், உங்கள் லைஃப்பில் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு நீங்கள் மூவ் ஆன் ஆவீங்க. இதில் யாராவது உங்கள் கூட வருவாங்களா வரமாட்டாங்களான்னா நீங்கள் சோலோவாக தான் கைஸ் போவீங்க. ஒரு சில பேர் உங்களோட பார்ட்னரை நீங்கள் மீட் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு மாற்றத்தினால நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி 2 பேரோட அவுட்லுக்காக இருக்கட்டும், 2 பேரோட என்ன சொல்கிறது, என்விரான்மெண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கைஸ். ஃபைல் நம்பர் 2. ஓகே, ஆனால் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு சேஞ்ச் வரணும், எனக்கு வந்து அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்த அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு தேடி வரப்போகுது. இது எதுவானாலும் இருக்கலாம் கைஸ், எது ரிலேட்டடானாலும் இருக்கலாம். ஃபைல் நம்பர் 2, நீங்கள் ரிலேஷன்ஷிப்காண்டி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களை வந்து யாரோ ஒரு பர்சன் வந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்க தூரத்துலேருந்து. சூன் இந்த பர்சன் உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஆனால் நீங்கள் தான் வந்து ரொம்ப க்ளோஸ்ட் ஆஃபாக இருப்பீங்க கைஸ். இல்லை எனக்கு ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது. ஆக்சுவலி நீங்கள் எப்படின்னா, எனக்கு ரிலேஷன்ஷிப் வேணும்னு ஆசை ஆனால் வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க. சூன் க்ளோஸ் ஃபியூச்சர் வித்தின் 3 monthsக்குள்ளே கூட உங்களுக்கு ஒரு பர்சன் உங்களை அப்ரோச் பண்ண சான்ஸ் இருக்குது. மேபி அந்த பர்சனோட சைன் வந்து லியோவாக இருக்கலாம், இல்லை அவங்க நடந்துக்கிற விஷயம் அப்படி இருக்கலாம். மேபி அவங்க பார்க்கறதுக்கு இவங்கள மாதிரி இருக்கலாம் சம்திங். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு புது ரிலேஷன்ஷிப் கமிட்மெண்ட்டோட கைஸ், கமிட்மெண்ட்டோட. எஸ், இந்த பர்சன் லாங் டர்மாக இருப்பாங்களா மேம்? எஸ், டெஃபினட்டாக. ரியலி எனக்கு வந்து 2 பையில என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஓகே, நம்ம ஃபைனலாக இப்போ உங்களுக்கான மெசேஜ் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஆக்சுவலி நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் கைஸ். 2 பையிலுமே வந்து நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க. நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரீடிங்கில். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரீடிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, நிறைய மெசேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நாம் இன்னைக்கு 2 மெசேஜ் கார்டு தான் எடுக்க போகிறோம். ஃபைல் நம்பர் 2க்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்? ஓகே, first message. Wow, I'm consistently learning and growing in my life and career. Wow, maybe நீங்க மூன் manifestation பண்ணலாம். pile number 2 the manifestation நீங்க பண்ணிட்டு இருக்கலாம். And second, I'm confident in my ability and value. Wow, உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் தான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு கார்டாவே கூட காட்டுறேன். வாவ், டெஃபினட்டாக இது ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு மூமெண்ட்டாக தான் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக காட்டுறாங்க.
வேணும்னா இதை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, ஆனால் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் வந்து மறுபடியும் அந்த ஸ்டார்டிங்க்கே போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரியும் காட்டுறாங்க. ப்ளஸ் இந்த மூன் ஃபேஸஸ், மூன் வந்து ஒரு ஃபுல் மூனாகவும் அண்ட் அதே மாதிரி ஒரு நியூ மூனாகவும் வரத்துக்கு அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது. நீங்கள் வந்து உங்களோட வேல்யூவை தெரிஞ்சுக்கோங்கன்றாங்க கைஸ். சாரி கைஸ். நீங்கள் நிறைய போராடி இருக்கீங்க, நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனால் உங்களை தேடி வரப்போ நீங்கள் என்னடா இது நான் நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னு நீங்கள் டக்குன்னு உங்கள் மனசை விட்டுடுறீங்க. இப்படி இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. 2 பாயிலுமே உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இன்னும் உங்களோட ரீடிங் வந்து கண்டினியூ பண்ணணும்னு தான் ஆசையாக இருக்குது. பட் நான் என்ன பண்ணுறது, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, பாயில் நம்பர் 2 என்னோட ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு பிரேஸ்லெட்ஸ், கிறிஸ்டல்ஸ், ஸ்டோன்ஸ் ஏதாவது வேணுனாலும் சரி நீங்கள் நான் டைரெக்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, பாயில் நம்பர் 2 இதே மாதிரி நாம் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, டாடா, bye.